நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 4 முனை போட்டி முதலாவதாக தமிழகத்தில் போட்டி நிலவியுள்ளது. இதன் மூலமாக ஓட்டு சதவீதமும் ஓட்டு போடக்கூடிய நபர்கள் பாரபட்சம் இல்லாமல் தனக்கு தேவையான நபர்களை தேர்வு செய்து ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தில்லுமுள்ளுகளையும் மீறி கோயமுத்தூரில் பாஜக, தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பாஜக என்றாலே முதலில் நோட்டாவிடம் போட்டியிட்டு வெற்றியடையட்டும் என்று பலரும் கேலி கிண்டலும் செய்து வந்த சூழ்நிலைகள் மாறி பாஜகவிற்கும் திமுகவிற்கும் நேரடி போட்டி என்பதற்கேற்ப செயல்பாடுகளை தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக தமிழக பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்கள் ஒருவரால் திமுக அமைச்சரவையே 3 முறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் அமைச்சரவை மாற்றம், செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பிடி பழனிவேல் தியாகராஜனின் அமைச்சரவை மாற்றம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதிதாக விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது என்ற அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக செய்தவர் அண்ணாமலை அவர்கள். கோயமுத்தூரில் பாஜக வெற்றியடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாஜகவின் ஆதரவாளர்களின் ஓட்டுக்களை ரத்து செய்தது திமுக. அதாவது அவர்களது பெயர் பட்டியலை கடைசி நேரத்தில் இணைக்காமல் அவர்களதை ஏமாற்றிய திமுக அதையும் மீறி 5000 வாக்கு வித்தியாசத்தில் பாஜக அமோக வெற்றியடையும் என்ற செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. டெல்லிக்கு செல்ல உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாஜகவும் சரி திரும்பி வரும்பொழுது தோல்வி பயத்தில்தான் வருவார், தோல்வி அடைந்த விரக்தியில்தான் வருவார் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்தது போதும். இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று நாம் பார்க்குமேயானால் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் திமுக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைந்தது கிடையாது. ஒரு முறை திமுக என்றால் மறுமுறை அதிமுக. ஆனால் அதிமுக 10 முறை ஆட்சி அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். இந்த முறை அதிமுகவில் பல குளறுபடிகள் இருப்பதால் நிச்சயமாக தொடர்ந்து 5 ஆண்டுகளை மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களையும் போட்டு வருகிறார். ஆனால் அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் விதமாக தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதற்கு தரும் அடிகளையும் கொடுத்து வருகிறதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.